வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான எக்ஸாம் இப்போ வரப்போகுது இல்லைங்களா, அந்த எக்ஸாமுக்கான ஜென்ரல் சயின்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஜென்ரல் சயின்ஸை வந்து பாதி பேர் படிக்காதீங்க, வெறும் 10 மார்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 10 மார்க் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியாது. மெயின்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் சயின்ஸை படிக்காமல் விட்டிங்கன்னா மெயின்ஸில் உங்களால் சயின்ஸை வந்து பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஸோ சயின்ஸும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுருந்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஸ்கோரிங் டாபிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு வந்து பாதிக்கு மேலே தெரிஞ்சதாக தான் இருக்கும். இதில் ஜென்ரல் நாலேஜை தான் பாதி கொஸ்டின் கேட்பாங்களே. இப்போ ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நியூட்டன்ஸ்லாம், இயக்கவியல், அந்த மாதிரி விசை, இயக்கம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து என்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேயே கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் 12லேயே இதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக மனப்பாடம் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும்தான் கஷ்டமாக இருக்குமே தவிர மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்களே யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது 10 மார்க் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஜென்ரல் சயின்ஸை நீங்கள் விட்டுட்டு மற்றதை படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாலும் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வந்து சிலபஸை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டாபிக்ஸை வந்து சிலபஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதிலிருந்து தான் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நான் அந்த மாதிரி தான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு இந்தந்த டாப்பிக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆக பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். சரிங்களா? அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து மேபி உங்களுக்கு மினிமம் 3, மேக்ஸிமம் 4. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலேயும் மினிமம் 3 கொஸ்டின் வரும். பயாலஜியில் கண்டிப்பாக 3 to 4 கொஸ்டின் வரும். இது இல்லாமல் கரண்ட் அஃபேரில் 1 to 2 வரும். சரிங்களா? 10ங்கிறது 12 கூட வரலாம். இல்லை இந்த 5 டாப்பிக்கும் டாபிக் 2 கூட வரலாம். இல்லை சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பரில் ஒரு கொஸ்டினும், கரண்ட் அஃபேரில் ஒரு கொஸ்டினும் கேட்டுட்டு மீதி 8 கொஸ்டினை வந்து 3 கூட பிரித்து கூட தரலாம். சரிங்களா? மொத்தத்தில் இந்த 10 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செப்பரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை வந்து 4ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பருங்கிறத ஒரு டாப்பிக்காகவும், ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு டாப்பிக்காகவும், கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு டாப்பிக்காகவும், பயாலஜிங்கிறது ஒரு டாப்பிக்காகவும், அடுத்து சிஏ. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அது அப்படி இந்த மாதிரி மொத்தமாக 5 டாப்பிக்காக பிரிப்பாங்க. இந்த 5ஐயும் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 3 கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமான டாபிக் வந்து மொத்தம் 3 டாபிக் இருக்குது. சரிங்களா? என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர். சரிங்களா? அதுலேயே உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கும் ஒரு கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கூட கேள்வியாக கேட்கலாம். சரிங்களா? அதுதான் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது. இது நீங்கள் பெருசாக படிக்கவெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கனாவே போதும். கொஷினை பார்த்து நீங்கள் யோசிச்சிங்கனாவே போதும். மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பருங்கிறது. அடுத்து அதுலேயே பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ரீசனிங், அதாவது பகுத்தறிதல். இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பகுத்தறிஞ்சு இது உண்மை தான், இது இருக்கலாம், இது அப்படி தான் வரும், இதோட ரிசல்ட் அப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து பகுத்தறிதல். ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பகுத்தறிஞ்சு பார்க்குறது. அடுத்து கான்செப்டுவல் லேர்னிங். சரிங்களா? ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்தை வந்து புரிஞ்சுக்கிறது, அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, அதான் கான்செப்டுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பருங்கிற டாப்பிக்கை 3ஆக பிரிப்பாங்க. மேபி இந்த 3 டாப்பிக்லேருந்து ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் வரும். இந்த 3 டாப்பிக்குமே நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 டாப்பிக்காக பிரிப்பாங்க. மொத்த சிலபஸையும் நீங்கள் ஆல்ரெடி சிலபஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்த சிலபஸையுமே பார்த்திங்கன்னா 5ஆக பிரிப்பாங்க. சரிங்களா? என்னென்னவா பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயக்கவியல், அந்த இயக்கவியல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பருப்பொருட்களின் பண்புகள். சரிங்களா? அடுத்து ஒளியியல், லைட் அண்ட் சவுண்டு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அண்டத்தின் இயல்பு, அதுக்கப்புறம் நவீன இயற்பியல். இந்த மாதிரி ஃபிசிக்ஸை வந்து 5ஆக பிரிப்பாங்க. இந்த 5 டாப்பிக்கில் இருந்து தான் ஒரு கொஷின் வரும். சரிங்களா? இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இயக்கவியலில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பொருட்களின் பண்புகள், அடுத்து விசை, இயக்கம், ஆற்றல், வேலை, சரிங்களா, திறன், எனர்ஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். விசைங்கிறது ஒரு பேஜ் தான் இருக்கும், இயக்கம் ஒரு பேஜ் தான் இருக்கும், ஆற்றல் ஒரு பேஜ் தான் இருக்கும், வேலைங்கிறது ஒரு பேஜ் தான் இருக்கும், எனர்ஜி ஒரு பேஜ் தான் இருக்கும். இதை தாண்டி இதில் வேறு ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேசிக் ஃபிசிக்ஸ் லாஸ் கேட்பாங்க. நியூட்டன்ஸ் லா, போயன்ஸ் லா, அந்த மாதிரி கெப்லர் லா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு லா, மொத்தமாக ஒரு 13 லா இருக்குது. அதில் ஏதோ ஒரு லாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் லாவிலேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. அதிகபட்சமாக நியூட்டன்ஸ் லாவிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த விசை, இயக்கம், ஆற்றல், வேலை இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் நியூட்டன்ஸ் லா கேட்க மாட்டாங்க. நியூட்டன்ஸ் லா கேட்டால் இது கேட்க மாட்டாங்க. ஸோ இதை படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கொஷின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். இந்த விசை, இயக்கம், ஆற்றல், வேலை, திறன், நியூட்டன்ஸ் லா, இந்த மாதிரி லா மொத்தமாக இதெல்லாம் படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து ரெண்டாவதாக வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒலியியல் மற்றும் ஒளியியல். சரிங்களா? லைட் அண்ட் சவுண்ட் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின் குரூப் 1ல் கண்டிப்பாக வரும். சரிங்களா? என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சவுண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒலியின் பண்பு, அப்புறம் டாப்ளர் விளைவு, அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக்கு சோனார். சவுண்டில் இந்த 4 டாப்பிக்லேருந்து ஏதோ ஒரு கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து லைட்டு, ஒளியியல், அதில் பார்த்திங்கன்னா ஒளி எதிரொலிப்பு, அடுத்து ஒளி விலகல், முழு அக எதிரொலிப்பு, அப்புறம் லென்ஸு. சரிங்களா? நம்ம கண்ணில் பார்க்குறோம்ல, குவி லென்ஸ், குழி லென்ஸ், அது, அப்புறம் கிட்ட பார்வை, தூர பார்வை, இதிலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ஒளியியல் இல்லை ஒளியியல், லைட் இல்லை சவுண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அது இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. சவுண்டில் வந்து ஒளியின் பண்பும், டாப்ளர் விளைவு, அல்ட்ராசோனிக்கு இல்லை சோனார். லைட்டில் ஒளி எதிரொலிப்பு, ஒளி விலகல், முழு அக எதிரொலிப்பு, லென்ஸு, கிட்ட பார்வை, தூர பார்வை. சரிங்களா? இதிலிருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து மின்னோட்டவியல் அண்ட் காந்தவியல், அதில் ஓம்ஸ் லா, அப்புறம் மின்சாரத்தின் வெப்ப விளைவு, ஜூல்ஸ் லா, அடுத்து பார்த்திங்கன்னா நார்மல் டெய்லி யூசேஜ், வீட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஏதோ ஒரு கொஷின், மேபி ஏதோ ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்து அண்டத்தின் இயல்பு, சூரிய குடும்பம், நட்சத்திரம், ஸ்பேஸ் ரிசர்ச்சை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் மேபி, அதெல்லாம் கரண்ட் அஃபேரில் வந்துடும். இருந்தாலும் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? சூரிய குடும்பம் இல்லை நட்சத்திரத்துலேருந்து ஏதோ ஒரு கொஷின் வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நவீன இயற்பியல், அதில் வந்து அணுக்கரு இயற்பியல் இல்லைன்னா லேசர், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுலேருந்து அணுக்கரு இயற்பியல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இந்த 5 டாப்பிக்கில் ஒரு டாப்பிக்கு 5 டாப்பிக்கு, இதிலேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 4ஆக பிரிச்சிருப்பாங்க. அமிலம், காரம் மற்றும் உப்பு. சரிங்களா? அடுத்து தனிமங்களும் சேர்மங்களும், அதுக்கு அடுத்து கலவைகள், அதுக்கடுத்து பயன்பாட்டு வேதியியல், டெய்லி யூசேஜ் ஆஃப் கெமிக்கல். சரிங்களா? இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. இதில் அமிலம், உப்பு, காரத்தில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஹெச் வேல்யூ. சரிங்களா? பிஹெச் வேல்யூலிருந்து தான் உங்களுக்கு அதிகபட்சமான கேள்விகள் வரும். ஒரு ஆசிடுக்கோ இல்லை ஒரு பேஸுக்கோ இல்லை வாட்டருக்கோ ஏதோ, இல்லை ப்ளட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, இல்லை எலுமிச்சம்பழத்தோட பிஹெச் வேல்யூ, இல்லை நம்ம உமிழ்நீரோட பிஹெச் வேல்யூ. சரிங்களா? அந்த மாதிரி ஏதோ ஒரு பிஹெச் வேல்யூவும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு ஆசிடு இல்லை பேஸு இல்லை பிஹெச் வேல்யூ. சரிங்களா? இதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து தனிமம், சேர்மம், அதிலிருந்து ஒரு கொஷின் வந்துடும். அடுத்து கலவைகள், உலோகம் மற்றும் அலோகம். சரிங்களா? அதிலிருந்து ஒரு கொஷின் வந்துடும். அடுத்து பயன்பாட்டு வேதியியல், இதில் பார்த்திங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள். இப்போ போன தடவை பார்த்திங்கன்னா ஆக்டேன் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப் 1ல். ஸோ அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பூச்சிக்கொல்லியிலிருந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்போது பெட்ரோலியம் ப்ராடக்ட், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், சோப்பு. சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட்டு, இல்லை பிளாஸ்டிக்கு, இல்லை நார்மல் உப்பு, சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், NaCl, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டலாம் பயன்பாட்டு வேதியியலில். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலும் இந்த கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஹியூமன் டிசீசஸ். சரிங்களா? ஹியூமன் டிசீஸ் இல்லாத கொஷினே இருக்காது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் 5ஆக பிரிப்பாங்க. அதில் வந்து என்விரான்மெண்டலும் ஒன்று வந்துடும். சரிங்களா? என்விரான்மெண்டலும் வந்துடும். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹியூமன் டிசீஸ், அதிலேருந்து
ஷூராக 100க்கு 100% ஒரு கொஷின் வந்துடும். சரிங்களா? ஹியூமன் டிசீஸில் வந்து கம்யூனிகபிள் டிசீஸு இல்லை நான் கம்யூனிகபிள் டிசீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா நோய்க்கான காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சைகள், ஒட்டுண்ணிகள், அப்புறம் நோய் பரவும் வழி, அதை தடுக்கும் முறை, இதிலிருந்து கூட கொஷின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஹியூமன் டிசீஸ்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸு, இல்லை இதுக்கான காரணம் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஒட்டுண்ணி. சரிங்களா? இல்லை ஏதோ ஒரு நோய் வந்து பரவும் வழி, இல்லை அந்த நோயை தடுக்கிறதுக்கான வழி, இதிலிருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இது சும்மா ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும். சரிங்களா? இதை படிச்சிங்கனாலும் ரொம்ப ஈஸி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இதில் வந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க, என்னென்ன டாப்பிக்னு பார்த்திங்கன்னா சமச்சீர் உணவு, விட்டமின்ஸு, மினரல்ஸு. சரிங்களா? இதனால் ஏற்படுற நோய், ஒரு விட்டமின் குறைபாட்டினால என்ன நோய் வரும், மினரல் குறைபாட்டினால என்ன நோய் வரும், அந்த இது கேட்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனித உடல் இயக்கவியல். சரிங்களா? இதுதான் கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்கும். இதில் வந்து மனித உடலின் முக்கிய உறுப்பு. சரிங்களா? லைக் செரிமானம், ரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம், இல்லை நாளமில்லா சுரப்பி, மொத்தம் 17 சுரப்பி இருக்குங்களேங்க, அந்த சுரப்பிகள்லேருந்து கேள்வி கேட்கலாம். இல்லை ஹார்மோன்ஸ்லேருந்து கேள்வி கேட்கலாம். சரிங்களா? மனித உடல் இயக்கவியல். அடுத்து உயிரினங்களின் முக்கிய கோட்பாடு, பயாலஜியில் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஷின் வரும். உயிரினங்களின் வகைப்பாடு. சரிங்களா? இது ஒரு டாப்பிக்கு. அடுத்து மரபியல், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அதுக்கப்புறம் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி, இதிலிருந்து கூட கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயிரினங்கள் மற்றும் முக்கிய கோட்பாட்டில் இந்த 3 டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின். அடுத்து என்விரான்மெண்டல், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், இதிலிருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலேருந்து கேட்கலாம், இல்லை பல்லுயிர் பெருக்கம், இல்லை பாதுகாப்பு. சரிங்களா? பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பாதுகாப்பு. அடுத்து காலநிலை மாற்றம், இல்லை க்ரீன் எனர்ஜி, பசுமை ஆற்றல், இதிலிருந்து கூட ஒரு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் மொத்தம் 5 டாபிக். இது சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பரில் 3 டாப்பிக்கு. சரிங்களா? ஃபிசிக்ஸில் மொத்தம் 5 டாப்பிக்கு. இயக்கவியல், அதுக்கப்புறம் ஒளியியல், மின்னோட்டவியல் மற்றும் காந்தவியல், அண்டத்தின் இயல்பு, அடுத்து அணுக்கரு இயற்பியல். சரிங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் தான். அமிலங்கள் மற்றும் காரங்கள், தனிமம், சேர்மம், கலவை, அப்புறம் டெய்லி யூசேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அடுத்து பயாலஜியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டாப்பிக்கு. இதுக்கு அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா சிஏ, கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டம், அடுத்து ரீசெண்டாக விட்ட சேட்டலைட்டு, என்னென்ன சேட்டலைட் விட்ருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். சமீபத்திய கண்டுபிடிப்புகள். சரிங்களா? இப்போ புதுசாக ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சாங்க, லைக் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விட்ட சேட்டலைட்டு, லைக் சந்திராயன், ககன்யான், அப்புறம் ஆதித்யா L1. சரிங்களா? இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ககன்யான் கண்டிப்பாக போன எக்ஸாம்லேயும் ககன்யான் கேட்டிருந்தான். சரிங்களா? போன குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும். அடுத்து பாதுகாப்புத்துறை, அதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். ஆர்மியாக இருக்கலாம், இல்லை கப்பல் படையாக இருக்கலாம். சரிங்களா? இல்லை ஃப்ளைட்டு அந்த மாதிரியாக கூட இருக்கலாம், நேவியாக கூட இருக்கலாம், இல்லை ஏர்ஃபோர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஏவுகணை பற்றி கேட்கலாம். இப்போ ரீசெண்ட் டேஸில் ட்ரோனை பற்றி கூட ஏதாவது கேட்கலாம். அடுத்து லேட்டஸ்ட் இன்வென்ஷன். சரிங்களா? புதிய கண்டுபிடிப்புகள். அதில் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு வருஷத்தில் கண்டுபிடிச்ச ஏதாவது ஒரு டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைங்களா? அதனால் டெக்னாலஜியில் ஏதோ ஒன்று கேட்கலாம். ஏஐ பற்றி கேட்கலாம், இல்லை மரபணு சோதனை பற்றி கேட்கலாம், இல்லை ரீசெண்ட் இன்வென்ஷனை பற்றி கேட்கலாம், இல்லை நோபல் பரிசு கடைசியாக யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து இப்படி தான் செக்ரிகேட் பண்ணி பிரித்து இதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பரில் 3 டாப்பிக்கு, ஃபிசிக்ஸில் 5 டாப்பிக்கு, கெமிஸ்ட்ரியில் 4 டாப்பிக்கு, அடுத்து பயாலஜியில் 5 டாப்பிக்கு, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 3 டாபிக். இப்படி தான் பிரிப்பாங்க. இதில் நான் சொன்ன டாப்பிக்கில் இருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்து ஒரு சிலபஸாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க, இன்னும் என்னென்ன கேட்க போகிறாங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.